நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் பார்களில் சோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்தான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்த பார்களில் சட்டவிரோதமாக மது விற்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஓட்டேரியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை ஒட்டிய பாரில் சட்டவிரோதமாக இரவு 10 மணிக்கு மேல் மதுபானங்கள் விற்கப்படுவதாக கூறி தேவராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் கூட்டு சேர்ந்து பார் உரிமம் பெற்றவர் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்ட நேரங்களில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்று வருவதாக டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் தனது புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்த பார்களில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. மேலும் மனுதாரரின் புகார் மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். கௌதமி, நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.